ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் இந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அஃபோர்டபுள் பட்ஜெட் பைக்னே சொல்லலாம். வண்டி அழகு பாருங்களேன், பார்த்தோன்னே எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் வாங்க இந்த பைக் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அண்ட் பைக் பற்றி பார்ப்போம். சுசுகி பைக் பற்றி சொல்லவே வேண்டாம். இது ஒரு 150cc அண்ட் ஆல்சோ ஏர் கூல்டு இன்ஜின், 4 ஸ்ட்ரோக்கு. ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். 150cc ஸ்மூத்தாகவே இருக்குது. ஜிக்ஸரோட பவர் பார்த்தீங்கன்னா 13.4 பிரேக் ஹார்ஸ் பவர், 13.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100/80 17 இன்ச்சு, ரியரில் பார்த்தீங்கன்னா 140/60 17 இன்ச்சு. ஃப்ரண்ட்டும் பேக்குமே சேம் தான். டிஸ்க் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 266, ரியரில் பார்த்தீங்கன்னா 240. பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏபிஎஸ், பேக்கில் கிடைக்காது. டயர் டியூப்லெஸ் தான். பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 148 kg. சீட் ஹைட் வந்து 795 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm. மிரர் பார்க்க இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். பட் ரைட் பண்ண சொல்ல வியூ வந்து நல்லாவே இருக்குது பின்னாடி வர பைக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. பைக்கோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் இண்டிகேட்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக். ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் டைப் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வைப்ரி பிரேக் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக்கில் E20 ஃபியூல் சப்போர்ட் ஆகும். டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் தான். ரியலில் மட்கார்ட் கொடுத்துருக்காங்க. சேரு நல்லாவே அடிக்குது சஸ்பென்ஸில் கூட. பைக்கில் கொடுத்தது சிங்கிள் சிலிண்டர் தான். பார்க்குறதுக்கு டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. மெட்டாலிக், சோனிக் சில்வர், அப்புறம் கிளாஸ் ஸ்பார்க்கிள் பிளாக். அதான் நான் வச்சுருக்கிறது. மெட்டாலிக் ட்ரிட்டன் ப்ளூ. இப்போ இது 3 தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஸ்டாக் நிப்பாட்டிட்டாங்க மற்ற கலர்ஸ்லாம். இந்த பைக்கில் SCP, அதாவது சுசுகி எக்கோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,87,000 வருது. ஆஃபர் ப்ரைஸ் 1,73,000. பேசி வாங்கணும். ரெடி கேஷ் கொடுத்து பைக் எடுக்கிறது பெஸ்ட்டு. அப்போ தான் ப்ரைஸ் இன்னும் கம்மி பண்ணி வாங்க முடியும். பைக் குவாலிட்டி ரியலாக நல்லாவே இருக்குது. இந்த பைக்கில் ஸ்டேட் ஸ்டாண்டு ஷோரூம்லேயே போட்டு தரதுனால நம்ம ப்ராடக்ட் ஸ்டாண்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே செயின் க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டும் போட்டு கொடுத்துறாங்க. ஸோ பெரியவங்களாம் உட்காரத்துக்கு ஈஸியாகவே இருக்கும். இக்னிஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கு, செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். பைக்கோட டிஸ்பிளே பாருங்கள், டச் இல்லை, பட்டன் தான். டிஸ்பிளேல ஹை பீம் இண்டிகேட்டர் லைட்டு, நியூட்ரல், டர்ன் சிக்னல், இன்ஜின் RPM, மால் ஃபங்க்ஷனு, ABS, மாஸ்டர் வார்னிங் இண்டிகேட்டரு அண்ட் சுசுகி ரைட் கனெக்டும் இருக்குது. பைக்கில் ட்ரிப் செட் பண்ணிக்கலாம் ABன்னு. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 125 சொல்லியிருக்காங்க கம்பெனி சைடில். நான் மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் ஸ்பீட் போயிருக்கேன். மைலேஜ் வந்து 45+ கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 35 கொடுக்குது சிட்டியில். ஹைவேல செக் பண்ணலை, சர்வீஸ் பண்ண அப்புறம் நல்லா தரும்னு நினைக்கிறேன். சுசுகி ஜிக்ஸர் SF 150 யாருன்னா வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.